இன்ட்ரெஸ்டிங்காக நான் இன்னும் நிறைய செய்வேன். நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று நிறைய மாடிஃபை பண்ணுவேன். ஹலோ நண்பா அண்ட் நம்பீஸ், இன்னைக்குள்ள வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செல்லம் புரோட்டோன் வாஜா, அதாவது என்னோட வாகனம். நான் இப்போ உட்காந்துருக்கிற என்னோட வாகனம் என்னோட செல்லம் தான் எப்போதும் நான் சொல்லுவேன். சில பேர் இதில் கொஞ்சம் இஷ்யூலாம் இருக்கிறதுனால, என்னோட செல்லத்தில் கொஞ்சம் இஷ்யூலாம் இருக்கிறதுனால, அந்த இஷ்யூலாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து ஒர்க் ஷாப் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபுல்லாக அதை வந்து தான் நான் பேச போகிறேன். என்னென்னலாம் ரிப்பேர் பண்ண போகிறேன்னு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஹலோ நண்பா அண்ட் நம்பீஸ், திஸ் இஸ் ஆதவன் ஃப்ரம் டாக்கி டாக். லெட்ஸ் கோ. என்னோட செல்லத்தில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த பானட் இருக்குது, அந்த பானட் இதை இப்போ ஈஸியாக கை வச்சு திறந்துடலாம். ஸோ நான் எவ்வளோ தான் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஸ்ட்ராங்காக நான் புல் பண்ணேன்னா அது ஓப்பன் பண்ணிடும். அதை சத்திட்டேன், பட் ஓகே நான் புல் பண்ண அதை ஓப்பன் பண்ணிடும். பிகாஸ் இந்த ஸ்பேர் பார்ட் வந்து வீணாக போயிடுச்சு, இந்த பார்ட் வந்து வீணாக போயிடுச்சு. இது ஸ்மூத்தாகவே வேலை செய்யுது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய வந்திருக்கோம். இதுக்கு வந்து புது ஸ்பேர் பார்ட் தேடி, ஸோ பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாரு. ஏன்னா இந்த கடையில் அண்ணாத்தை எப்போதுமே வந்து டபுளாக தான் சார்ஜ் பண்ணுவார். இன்றைக்கி கொஞ்சம் கேட்டு பார்ப்போங்க. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ ரிலாக்ஸாக பேசுகிறேன்னா, இது நம்ம ரெகுலராக வர கடை. அதனால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுவோம். அவர் கூட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். பார்ப்போம் அண்ணாத்தை இன்றைக்கி என்ன வேலை சொல்கிறாரு. Kalau masuk dalam dia depan 2 komputer mau tukar. Iya. அது மட்டும் இல்லை, எனக்கு ஃபியூ மோர் பார்ட்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னோட செல்லத்தில். அது பார்த்தீங்கன்னா இந்த டோ ஹேண்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸ் ஆச்சு பாருங்கள். ஓகே, இது ஒரிஜினல் வந்து இப்போ நல்லா கிராஸாக இருக்கும். ஓகே, கிராஸ் வரும். ஏன்னா இது ஸோ அது லாக் பண்ணால் திருப்பி திறக்க முடியாது, உள்ளிக்கு தான் திறக்கணும். நம்ம மின்னுக்கு வந்து ஒரு 2 விஷயம் செய்கிறோம் நம்ம. அதாவது அண்டர் கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்டர் கவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயருக்கு உள்ளே இருக்கும், அதாவது மேலே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நேக்கெட்டாக இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். ஸோ அண்டர் கவர் போட்டோன்னே சில விஷயங்களை பார்க்க முடியும். இதில் பாருங்கள், எல்லாம் அந்த வாட்டர் டேங்க் வந்து பார்க்கலாம். அண்டர் கவர் போட்டால் எல்லாம் பார்க்க முடியும். இன்னொன்று வந்து சத்தம் வந்து லைட்டாக குறையும். அது 2 விஷயம் செய்ய போகிறோம். 2 விஷயம். ஏன்னா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்டும் நம்ம அதை மாற்ற போகிறோம். அண்டர் கவர் மாற்றணும் இல்லை, 2 சைட்டும் நம்ம வந்து புதுசாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஹைவேல வேகமாக போகும்போது அது பட்டன் அதோட பின் கலண்டு கீழே விழுந்துருச்சு. டயரோட டயராக நசுங்கி கிழிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அது நம்ம புதுசாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் சவுண்ட் இன்சுலேஷன் இருக்கும். ஸோ உள்ளே உட்காந்துருக்கும் போது அந்த டயர் சத்தம் வந்து நம்மளுக்கு கேட்காது. ஸோ அதுதான். ஸோ இந்த 3 விஷயம் தான், அண்டர் கவர், டோ ஹேண்டல் அண்ட் தென் பின்னால் போனட்டோட லாக். இந்த 3 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க அதோட ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா லாக் வந்து கழட்டிக்கிட்டு இருக்காரு டோ ஹேண்டில். மின்னுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாக் பண்ணி அந்த ஹோல்டர் வைக்கிறாரு, ஸ்டாப்பரை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த டயர்லாம் கழட்டிடுவாங்க. பிகாஸ் அந்த அண்டர் கவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டயரு கழட்டிட்டோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ இது கவர் போட்டோன்னா, அண்டர் கவர் போட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் இந்த ஏரியா. இது பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் உள்ளது. இந்த காரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வருஷம் முன்னுக்கு வந்து வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன். ஹலோ, நீ பாஸ், இவர் தான் இந்த கடையோட பாஸ். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வாங்கினேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதை கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அழகாக பாய்க்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை ஃபைனான்ஷியலியாக ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால என்னால் இந்த காடியை வந்து மாடிஃபை பண்ண முடியல, அழகுபடுத்த முடியல. ஒன்று அதில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ண முடியல. இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் செய்கிறேன். நான்
எதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்குதோ அதெல்லாம் நான் ரிப்பேர் பண்ணுறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டு காடிக்குன்னு. ஆனால் பெயிண்ட் வந்து கொஞ்சம் விலை. எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஒரு ஃபுல் கார் அடித்து ஆகணும். ஸோ ஃபுல் கார் அவுட் அண்ட் இன் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே வந்து ஒரு 2500 காஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான ஷாப்லாம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல ஒரு கலர் வந்து அடிக்கலான்னு. அதே கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீப் பர்கண்டின்னு வாங்க. ஸோ வாஜா என்னோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா வாஜா MME டீப் பர்கண்டியில் மட்டும் தான் இருக்கும். அதே கலர் தான் நான் அடிக்கிறேன். டிஃப்ரென்ஸாக வேறு எந்த கலருக்கும் மாற்றலை. பட் அதுக்கு முன்னுக்கு வந்து கலர் அடிக்கிற முன்னுக்கு என்னென்னலாம் கொஞ்சம் விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிடலான்னு கொஞ்சம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து என்னோடய வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆனால் தான் என்னால் வந்து அந்த 3 ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் யூடியூப்பில் மானிட்டைசேஷனுக்கு. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணால் தான் யூடியூப்லேருந்து எனக்கு கொஞ்சமாச்சும் கேஷ் வரும். அந்த கேஷ் வச்சு தான் என்னால் இந்த காடியை நான் செய்ய முடியும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் ஒரு கார் பர்சனாக இருந்தால் இந்த காடியில் வேறு என்னென்னலாம் நம்ம செய்யலாம். இந்த கார் பாய்க்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க மலேசியாவில். ஈவந்தோ இந்த கார் ப்ரோத்தோன் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. இந்த கார் வந்து 2010 வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இந்த கார் வந்து ரொம்ப ஃபேவரபிளான காரு மலேசியன்ஸுக்கு. இட் வாஸ் ஈஸி டு மாடிஃபை. அட் த சேம் டைம் அதோட அந்த பில் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா, காடியோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நல்லா வாய்டாக இருக்கும். பிகாஸ் மிஷிபிஷி ஈவோ வந்து இன்ஸ்பயர் பண்ணி செஞ்ச கார். அதனால மலேசியன்ஸுக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட கேம்ப்ரோ இன்ஜின். அது முதல்ல பார்க்க போனால் வந்து யூகே தான் அது ஃபோன் பண்ணாங்க. ஸோ யூகேல தான் வந்து யூகே தான் அது டிசைன் பண்ணாங்க. அந்த இன்ஜினை யூகேல டிசைன் பண்ணி மலேசியாவில் வந்து அசம்பிள் பண்ணி மலேசியன் கார்ஸுக்கு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து ஒரு 14 to 15 இயர்ஸ் வந்து மலேசியன் கார்ஸ்க்குலாம் வந்து அந்த இன்ஜின் தான் பார்த்தோம். இப்போ அந்த இன்ஜின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மலேசியன் கார்ஸ்க்கு பைக்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஜீலி வந்து ஹை பர்சன்டேஜ் வாங்கினதுனால ஜீலியோட இன்ஜின் தான் இப்போ பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கேம்ப்ரோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து ஃபியூல் எஃபிஷியன்ட். என்ன அது அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் வந்து வீணாக போணுச்சுன்னா அதோட பாயிங் டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஸ்பேர் பார்ட் பாயிங் டிமாண்ட் குறைஞ்சதுனால அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. யூசேஜ் குறைஞ்சதுனால பாயிங் டிமாண்ட் வந்து குறைஞ்சதுனால அதோட ஸ்பேர் பார்ட்ஸோட விலையும் வந்து ஏறிடுச்சு. இப்போ நார்மலாக ஒரு கேம்ப்ரோ இன்ஜின் வந்து மலேசியாவில் வாங்கணும்னா ஒரு இன்ஜினோட காஸ்ட் வந்து 4500 வரும். புது இன்ஜினில் ரீகான் இன்ஜின் தான் வரும். ஸோ 4500 வரும். அதே அந்த இன்ஜின் வந்து நம்ம ஓவர்ஹால் பண்ணி ஸ்பேர் பார்ட்லாம் கொஞ்சம் மாற்றி நம்ம செஞ்சோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 வந்துடும். 3000 4000 வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பெட்டர் வந்து எல்லாம் நினைப்பாங்கன்னா எல்லாரும் வந்து ஓவர்ஹாலே பண்ணிடலாம். பிகாஸ் ஓவர்ஹால் பண்ணால் புது ஸ்பேர் பார்ட்ஸில் வரும். அதே வந்து ரீகான் வாங்கினா பழைய இன்ஜின் தான், ஏற்கனவே யூஸ் பண்ண இன்ஜின் தான். அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் அதுவும் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ரீகான் இன்ஜினுக்கு போக மாட்டாங்க. எல்லாம் வந்து ஓவர்ஹால் தான் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஓவர்ஹால் வந்து எப்போதும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. காடி ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆகி இல்லை காடி மோர் தென் 400,000 இல்லை 500,000 கிலோமீட்டர் ஒன்றா தான் ஓவர்ஹால்லாம் பண்ணுவாங்க. அதோட ப்ராசஸ் அதோட டிமாண்ட் குறைஞ்சதுனால ஸ்பேர் பார்ட்ஸோட விலையும் ஏறிச்சு. இது எவ்ரிவான காமன் சென்ஸ் தான், எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த காடி நான் டாப் ஓவர்ஹால் பண்ணிட்டேன். பிகாஸ் இடையில லாஸ்ட் இயர் தீபாவளி டைமில் வந்து காடி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஓவர் ஹீட்னால. ஸோ டாப் ஓவர்ஹால் பண்ணி இந்த காடி இப்போ வந்துருக்கு. ஸோ அட் த சேம் டைம் இப்போ கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால காடியை வந்து கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் இந்த காடியோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் இன்னும் நிறைய செய்வேன். நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மாடிஃபை பண்ணுவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், டு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த லாக்லாம் சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஈஸியாக இருந்தால் நான் செஞ்சுருப்பேன், ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் பெட்டர் வந்து நம்ம கடையில் கொடுத்து செய்கிறது நல்லது. சீன்ஸ் இந்த கடையில் ப்ரோத்தோன் ஜெனுவின் கியர் ஆயில் இருக்கிறதுனால, ஸோ அதை பாருங்கள், இது ப்ரோத்தோனோட கியர் ஆயில், ஜெனுவின் கியர் ஆயில். இந்த கியர் ஆயில் இருக்கிறதுனால இது பார்த்தோன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் கியர் ஆயில் மாற்றி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதோட சர்வீஸ் டேஸ் வந்து முடிஞ்சு ஒரு 3000 எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிடுச்சு கியர் ஆயில். ஸோ கியர் ஆயிலும் மாற்ற சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து மாற்றுறதுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் அதில் அதுவும் மாற்றிடுவாங்க. இந்த கவர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே.
பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கியர் ஆயிலும் ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்பேர் பார்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்பேர் பார்ட் டெலிவரி ஆகிட்டோன்னே ஃபிக்ஸிங் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸ்பேர் பார்ட்லாம் வந்துருச்சு. ஸோ இது போனட் லாக், இது பழசு. டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்க. இது புதுசு, அது பழசு, இது புதுசு. ஸோ இதுதான் இப்போ அழகாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இங்கே அழகாக இருக்க போகுது அது. ஸோ கவரும் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தா அண்டர் கவர் டயர் கிட்ட போட்டுருது. ஸோ இது பூட்டிட்டா கொஞ்சம் தண்ணி, ஸோ இது பூட்டிட்டா கொஞ்சம் வாட்டர்லாம் ப்ளாக் பண்ணோம். ஸோ இன்ஜின்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வீணாகாது. இன்ஜினில் அந்த வாட்டர் ஏதாச்சும் தண்ணியில் மழை பெஞ்சு தண்ணியில் போகும்போது அந்த வாட்டர் வந்து இன்ஜினோட பெல்ட்லாம் வந்து படாமல் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட செல்லத்துக்கு நானும் சொந்தமாக கூட்ட போகிறேன். ஸோ அந்த சைடில் வந்து ஓகே வந்து கூட்டியாரு, இந்த சைடில் நான் கூட்ட போகிறேன். அப்படி வாங்க கூட்டு. ஹலோ நண்பா அண்ட் நம்பிஸ், காடி வந்து இப்போ நான் செஞ்சுட்டேன். என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆகி நானும் பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். பிகாஸ் ஓவர் ஹீட், இதனால் ரொம்ப சூடாக இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் கசகசனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், டக்குன்னு காடி அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியேட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழியில் போட்டு காடி செஞ்சுருக்கோம். ஸோ காடியும் குளிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ கார் வாஷுக்கு வந்திருக்கேன். ஸோ கார் வாஷ் காடி கழுவிட்டாங்க, இப்போ வேக்சின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அவ்வளோ தெரியாது, பட் வந்து ஒரு திருப்தி இருக்குது. அதாவது இந்த காடிக்கு இந்த மாதம் நம்ம சம்பாதிச்சதில் ஒரு 2-3 விஷயம் இந்த காடிக்காக நம்ம செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி. ஸோ இப்போ காடி கழுவி சுத்தமாக எந்த ஒரு கருப்பு எண்ணெயோட ஸ்டிங்க் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. போனட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போர்டன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்து அழகாக அடுக்கி வைக்கிறோம். இப்போ ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நான் என் செல்லத்துக்கு என்ன செஞ்சேன்னு அதை வீடியோ மூலிமா பதிவு பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காடி வீடியோ, என்னோட செல்லத்தை நான் வந்து மாடிஃபை பண்ணுறது, இந்த காடிக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது எல்லாத்தையும் நான் வீடியோ செஞ்சு போடணுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னுக்கு நம்மளோட டாக்கி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ வர வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். அதுக்கு ரொம்ப நான் கேட்கல, மிஞ்சி லைக், கமெண்ட், ஷேர் தான் கேட்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஆதவன் ஃப்ரம் டாக்கி டாக். See you on next video with my channel. Bye.